இப்ப இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் பண்பாடு அதுதான் ரொம்ப சிறந்தது, வேற மொழிக்காரன்லாம் வெளியே போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த இது வரும்போது ஏன் வருது அப்படின்னா, எங்க ஊழலும் வறுமையும் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகங்களில் எல்லாம் இது வரும். ஏன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்களும் இந்தியன்கிறீங்க, அவரும் இந்தியன்கிறாரு, ஏன் நீங்க ஒரே மொழி பேச மாட்டேங்கிறீங்க, இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க, நீங்க தேசப்பற்றே உங்களுக்கு கிடையாதுமா. இங்க நாங்க 50 மொழி பேசுறோம், எங்களுக்கு பொது மொழின்லாம் கிடையாது ஒன்றும் அப்படி சொன்னா அவங்களுக்கு புரியாது. மக்களால் கொண்டாடப்பட்டு இன்டெலெக்சுவல்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாரும் பாராட்டுறாங்க. நான் அதை போய் பார்க்கும்போது 5 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியல. நான் சொல்றது ஜெய் பீம் ஒரு ரொம்ப மோசமான படம், சமூகத்தால கொண்டாடப்பட்டால் அதை நான் விமர்சிக்கிறது உண்டு. அப்படி விமர்சனத்துக்கு உள்ளான படம் விசாரணை. கமலஹாசன் ஒரு இன்டெலெக்சுவலா கருதப்படுறாங்க, நிறைய படிச்சவர், அதுல சந்தேகமே கிடையாது. அவர் ஒரு டிவி பேட்டியில உட்கார்ந்துருக்காரு. அங்க கேட்கப்படுற கேள்வி, அந்த ஸ்மிருதி இரானி கேட்கிற ஒரு கேள்விக்கும் அவர் பதிலே சொல்ல முடியல. இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன் நான் ஒரு நாத்திகனாக இருந்தேன், கடவுள் நம்பிக்கை அற்றவனாக இருந்தேன். இந்த புத்தகம் படித்த பிறகு நான் ஒரு நம்பிக்கையாளனாக மாறினேன். இன்று நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர் சாரு நிவேதிதா. சாரு நிவேதிதா தமிழ் இலக்கிய வட்டாரத்தில் மிக முக்கியமான எழுத்தாளர். இலக்கிய வட்டாரத்தையும் கடந்து மிக அதிக அளவில் வாசக பரப்பை இன்று கொண்டிருப்பவர். சாரு நிவேதிதா சர்ச்சைகளுக்கும் பெயர் போனவர், மிக கடுமையான விமர்சனங்களை வைப்பவர், அதேபோல் மிக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கவரும் கூட. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சாரு. வணக்கம். வணக்கம். நீங்கள் தமிழ் சினிமா பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. அந்த விமர்சனங்கள் ரொம்ப பிரபலமானவை. இப்போ உங்க திரும்பி பார்க்கும்போது அந்த விமர்சனங்கள் சொன்னமா என்ன பார்வை வச்சிருக்கீங்க? விமர்சனங்கள் கடுமையானவை உண்மைதான். அதே சமயத்துல மகாநதி மாதிரியான படங்கள், நிறைய கமல்ஹாசனோட படங்கள் தான், குணா, அப்புறம் மணிரத்னத்தோட சில படங்கள், அதெல்லாம் நான் ரொம்ப பாராட்டி தான் பேசியிருக்கேன். குரு, மணிரத்னத்தோட குரு. ஆனா ரோஜா மாதிரியான படங்கள் ஒரு கடுமையான கிரிட்டிசிசம். எங்க இப்ப ஒரு எல்லாத்தையும் மீள் பார்வையில பார்க்கணும்னா, எங்கெல்லாம் அவங்க டிரெக்டர்ஸ் பொலிட்டிக்கல் கமெண்ட், ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு, அல்லது சமூகத்தை சீர்திருத்துற ஒரு நோக்கத்தோட, இப்ப உதாரணமா சங்கரோட படங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதுல லஞ்சத்தை ஒழிக்கணும், இந்த சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளை பிடிச்சி ஜெயில போடுறது, ஒரு 50 ரூபா வாங்குறது. நான் 5000 கோடி வாங்குறவங்கள்ட்ட இருந்து வரணுங்கிற மாதிரி தான் பார்வை. ஸோ இப்படி விமர்சனங்கள் கடுமையாக தான் இருந்தது. ஆனா அதே சமயத்துல நீங்க 50% விமர்சனங்கள் கடுமையானவைனா 50% படங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா மக்களோட மனசுல இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப நான் ஒரு 6-7 நாவல் எழுதியிருக்கேன், ஒரே ஒரு நாவலை நீங்க கடுமையா திட்டிவிட்டீங்க, மீதி 5 நாவலை பாராட்டி இருக்கீங்கன்னா எனக்கு அது திட்டினது ஆகும் இல்லையா? அந்த மாதிரிதான் இது இருக்க ஒழிஞ்சு, இப்ப நம்ம நிறைய இளம் இயக்குனர்கள்லாம் பா ரஞ்சித் மாதிரி சொல்றேன், அவங்கெல்லாம் என்னையும் படித்து தான் வந்ததாக அவங்களோட பேட்டிகள்ல சொல்றாங்க. ஸோ எதை படிச்சிருப்பாங்கன்னா, எது கெட்ட சினிமா, எது நல்ல சினிமான்னு நம்ம உதாரணத்தோட சொல்லிக்கிட்டே வரோம். அப்ப அவங்க படிச்சுட்டு தான் வர்றதா அவங்களும் சொல்லுதும் போது அதை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்குன்னா அதை நான் செய்யறது இல்லை. எதை செய்யறது இல்லைன்னா, அந்த ஒரு எனக்கு பிடிக்காத படங்களை விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பல கோடி ரூபாய் போட்டு எடுக்கும்போது அதை பத்தி சொல்லாம நல்ல படத்தை பத்தி நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அதையும் மீறி ஒரு ரொம்ப மோசமான படம் சமூகத்தால கொண்டாடப்பட்டால் அதை நான் விமர்சிக்கிறது உண்டு. அப்படி விமர்சனத்துக்கு உள்ளான படம் விசாரணை. அது ஏன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு யாரும் வேண்டாதவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா வெற்றிமாறனோட ரசிகன்னு சொல்லலாம். அதனால அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா,
சமூகத்துக்கு ஏதோ சொல்ல போறோம், நல்லது சொல்ல போறோம்னு வரும்போதுதான் பிரச்சனை ஆயிடுது. மற்றபடி என்டர்டெயின்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதான் உங்க கேள்விக்கு என்னுடைய பதில். மட்டும் இல்லாமல் இப்ப வர்ற படங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு என்ன சொல்றது ஒர்க் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ல வந்து அவ்வளவு மாஸ்டர் பண்ணி எடுக்கிற மாதிரியும் தெரியல. ஏனோ தானோன்னு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல சூப்பர் ஸ்டார்லாம் கிடைக்கிறாங்க. நல்ல நல்ல நான் சூப்பர் ஸ்டாரை மட்டும் சொல்லல, நல்ல இயக்குனர்கள்லாம் கிடைக்கிறாங்க. ஒரு 50 கோடி சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் கிடைக்கும் போது அதுக்கு தகுந்த ஒர்க் பண்ணாம சும்மா போய் அவங்களோட இருந்து சமீபத்துல ஒரு படம், அவரோட முந்தின படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ஆனா அடுத்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ வந்ததும் அவர் வந்து அவரை பத்தியே எடுத்து அந்த ஹீரோவை பத்தியே அவருக்கு பின்னாலேயே போய் அதை எடுத்து இவரு சொதப்பிட்டாரு. அதை நான் எழுதல. அதை பத்தி எல்லாம் மக்களால கொண்டாடப்படுறது ஒரு படம் பார்த்தேன். மக்களால் கொண்டாடப்பட்டு இன்டெலக்சுவல்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாரும் பாராட்டுறாங்க. நான் அதை போய் பார்க்கும்போது 5 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியல. திஸ் இஸ் நாட் சினிமான்னு தோணுச்சு. நீங்க வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்து ஒரு மக்கள் மத்தியில சமூகத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா அது வேற. நான் ஒரு சினிமா ஆர்வலன்னா அங்க போய் உட்காந்துருக்கேன். அது வந்து நீங்க 5 நிமிஷம் வந்து அது சினிமாவாகவே இல்லை. எல்லாம் எக்ஸாஜரேட்டட் அப்படி நடந்துகிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு பார்க்கும்போது அது சினிமாவா வந்திருக்கணும், ஆர்ட்டா இருக்கணும். அது வந்து அவங்க வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரச்சார படமா தான் இருந்துச்சு. நான் சொல்றது ஜெய் பீம். என்னால் 5 நிமிஷம் கூட உட்கார முடியல. சூரரை போற்று. ஸோ இவங்க இப்படி கொண்டாடப்படுகின்ற படங்கள் எல்லாம் எனக்கு இதாகலை. அதை விட நீங்க ஒரு பருத்தி வீரனும் இந்த மாதிரி படங்கள், அதுக்கப்புறம் அவரும் அமீரும் நல்ல படம் எடுக்கல. மிஷ்கினோட சில படங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவர் வந்து சோர்வழிக்கு அலுப்பூட்டக்கூடியவராக மாறுறாரு. அவர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இனிமேலும் கூட அவர் நல்ல படம் எடுக்க முடியும். ஆனா இளம் இயக்குனர்கள்னு பார்த்தால் உங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு மட்டும் நல்லா இருந்தா மட்டும் பத்தாதுன்னு தோணுது. இந்த கொஞ்சம் நீங்க ஆர்ட்ல ஒர்க் பண்ணணும். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஊட்டக்கூடியவரா, ஒரு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடியவரா தெரிகிறவரு பாரஞ்சித். ஏன்னா அவரோட படம் கடைசி படத்தை பார்த்து சார்பட்டா பரம்பரை பார்த்து ரொம்ப மிரண்டுட்டேன். இது படம், இது கிளாசிக். அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுல ஒவ்வொரு பாத்திரமும் நான் ஒரு 4 படத்தை போட்டு விமர்சிச்சு கிழிச்சு தூக்கி போடுறதை விட சார்பட்டா மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா அதை பார்த்து நல்லபடியா எழுதும் அப்படின்னு தான். நான் சூரரை போற்று பத்தி இத பேட்டிக்காக தான் சொல்றேனே தவிர நான் எழுதல, நெகட்டிவா எதுவும் எழுதல. ஆனா ரஞ்சித்தோட பழைய படங்களை பத்தி கூட நெகட்டிவா எழுதிருக்கீங்க. நெகட்டிவா. ஆமா, அங்க வந்து அவரு அதான் முதல்ல பேர் சொல்லாம சொன்னேன். உங்களுக்கு ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வரும்போது, அதுவும் நீங்க முதல் காட்சியிலேயே ஒரு கிரிக்கெட் அடிச்சு அந்த பால் அடிச்சு தோத்து போற மாதிரி அவுட் ஆகுற மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது நீங்க வந்து அவரை வச்சு ஒரு வேர்ல்டு கிளாஸான ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம். இந்த அமிதாப் பச்சனை வச்சு கொடுத்தாரு, இந்த லாஸ்ட் எம்பரர், அந்த லாஸ்ட் லியர். அவர் ஒரு ஷேக்ஸ்பியரியன் ஆக்டரா வந்து ஒரு சின்ன பையனோட காலில் விழுவாரு அமிதாப் பச்சன். அதை செய்யறதுக்கு ரஜினி ரெடியா இருக்காரு அப்படிங்கிறது அந்த படத்துல தெரிஞ்சுது. ஆனா நீங்க சரியா பயன்படுத்திக்கல. ஆனா அந்த இதெல்லாம் வந்து இவரு சார்பட்டா பரம்பரையில ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அந்த மாதிரி அவ்வளவு திருப்தி அளிச்ச ஒரு காவியத்தை படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க எஸ்ராமுஸ்லிம் ஜெயமோகனை விட அவங்களுக்கு முன்னாடியே நீங்க சினிமா பத்தி நிறைய எழுதியிருக்கீங்க. லத்தீன் அமெரிக்க சினிமா மாதிரி நிறைய சினிமாக்களை அறிமுகப்படுத்தி முதல்ல எழுதுனது நீங்க தான். வந்து நீங்க ஏன் சினிமாக்குள்ள போய் அது இது பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நேரம் இருந்தது. அது வந்து ஒரு பணம் நிறைய கொடுக்குற ஒரு ஃபீல்டும் கூட. எனக்கு விருப்பமும் இருந்தது. ஆனால் என்கிட்ட நான் வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு தகுதியின்மையோட இருந்தேன். அது என்ன தகுதியின்மைனா, நான் எல்லார பத்தியுமே கடுமையாக விமர்சனங்கள் வைக்கிறவனா இருந்தேன். அப்போ அங்க வந்து ஒரு பல கோடி ரூபாய் பணம் போட்டு செய்யற ஒரு பிசினஸ்ல, ஒரு தொழில்ல வந்து ஒருத்தர் வந்து கடுமையா விமர்சிக்கக்கூடியவர் பக்கத்துல இருந்தா எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடும்.
அப்ப யாருமே எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு சினிமான்னு ஒரு படம் பாரதி ராஜாவோட, அதுக்கு வந்து அவரு சாரு நிவேதாவை வசனம் எழுத வைக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அப்ப எனக்கு நேரம் இருந்தது, மன விருப்பம் இருந்தது. ஆனா அவர் சொன்னாரு பிற்காலத்துல ஒரு 15 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதை எதிர்த்தாங்க, நீங்க எழுத வேண்டாம்னாங்க. எல்லாரும் சொன்ன ஒரே காரணம் நீங்க வில்லங்கமான ஆளுன்னாங்க. ஆனா நீங்க பார்த்தா அப்படி இல்லையே அப்படின்றாரு. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அதுக்கப்புறம். அப்படி அந்த வில்லங்கமான ஆளுன்னு பேர் வந்தாலே உங்களுக்கு வந்து எதுவும் இருக்காது. இதையும் மீறி கௌதம் மேனனோட ஒர்க் பண்ணும்படி ஆச்சு. அது நான் நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு விதியே அதை வந்து சரியா அந்த இடத்துல நிறுத்தலைன்னு தோணுச்சு. ஏன்னா ஒன்னா ஒர்க் பண்ணோம், எல்லாம் ரெடி, கரெக்டாக நான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணோம். நாளைக்கு வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு, நாளைக்கு வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன். அந்த நாள் தான் சூர்யா வந்து நான் அந்த படத்துலேருந்து ட்ராப் ஆகிறேன்னுக்கிறார், அறிவிப்பு கொடுக்குறாரு பேப்பரில். அது ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி கரெக்டாக அந்த கேம் நடக்கும்போது ஒரு கடவுள் வந்து அதை நகர்த்தி விட்டுறாரு, நீ வேண்டாம் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து இது ஒரு பெரிய மேலிடத்துல இருந்து வந்த ஒரு ப்ராவிடென்ஷியல் இது மாதிரி எனக்கு பட்டுச்சு, எனக்கு இது சரி வராது இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரிய இயக்குனர் வந்து இயக்குனர்கிட்ட, உதவி இயக்குனராக இல்லை, அவருடைய டெக்னிக்கல் சைடில் உள்ள ஒருத்தர், அவர் ஒரு வலதுகரமாக இருக்கக்கூடியவர், இப்போ வர்ற படத்துக்கு சாரு எழுத சொல்லாமே அப்படிங்கும்போது அவரு வேணான்னு பதற்றமாக சொன்னாருன்னாரு. அந்த பதற்றம் எனக்கு ரொம்ப ரசிக்கக்கூடியதா இருந்துச்சு. அந்த பதற்றத்துக்கு காரணம் இவரு திட்டுவாரு, இவரு எதுக்குங்க போட்டு தொல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் தான். அது இருக்கும் போது அதுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே நல்ல படத்தை பாராட்டிட்டு மூடிட்டு இருந்துருக்கணும். அப்படி நம்ம அது மாதிரி செஞ்சது இல்லை. இன்னொன்னு பார்த்தேன், இதை ஜெயமோகனும் எஸ்ராவும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நீங்க வந்து வசனம் எழுதுறதுங்கிறது எப்படின்னா, நான் இப்போ ஒரு ஜனரஞ்சக பத்திரிகையிலையோ எதுக்கோ வந்து ஒரு தொடர் எழுதுறேன், என்னோட வேலை முடிஞ்சு போச்சு, நான் பணம் வாங்கிக்கிறேன், தொடர் எழுதுறேன், வந்துட்டேன். இந்த பத்திரிகையோட கோட்பாடுகளுக்கோ இந்த பத்திரிகையோட குடும்பத்துக்கோ அந்த குழுமத்துக்கோ நான் வந்து எந்த விதத்திலையும் கடன்பட்டவன் இல்லை. ஆனால் நீங்க ஒரு படத்துக்கு வசனம் எழுதுவதன் வாயிலாக அதை பத்தியோ அல்லது அவரோட பல படங்களை பத்தியோ, முந்தின படங்களை பத்தியோ, பிந்தின படங்களை பத்தியோ எந்தவித விமர்சனம், இது ஒன்றும் அடிமை சாசனம் கிடையாது. ஆனாலும் கமலஹாசனோட ஒரு படம் விஸ்வரூபம், அதுக்கு ஒரு எழுத்தாளர், என்னோட நண்பர் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் போட்டிருந்தாரு. இது வந்து ஆன்டி முஸ்லிம் படம் அப்படிங்கிறது அவரோட விமர்சனத்தோட. மறுநாள் காலையில் அந்த விமர்சனம் தூக்கப்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது வந்து நட்புக்காக நாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்துடும். இந்த சமரசம் பண்ண வேண்டிய அதனால நம்ம யாரோடைய நட்பு இல்லாம ஒதுங்கி இருந்துக்கிறது நல்லது. ஒரு படம் வருது, சைக்கோன்னு ஒரு படம் வருது, மிஷ்கின் என்னோட ஃப்ரெண்டுன்னா அப்படி என்ன ஈருடல் ஓர் உயிர் மாதிரி ஃப்ரெண்டு. சைக்கோ வந்ததும் நான் என்ன பண்ணேன், படத்தை பற்றிலாம் திட்டலை, ஒன்றும் பண்ணல. அந்த படத்தில் இருக்கிற பல காட்சிகள் அப்படியே உருவப்பட்டு ஹாலிவுட்ல வந்து நான் மிஸ்கின் இனிமே நான் ஒர்க் பண்ண முடியாது, குட் பை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்னா நான் வந்து ஒரு அறம் சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புகிறோம். அப்போ இங்கே பிரச்சனை வருது. இங்கே வசனம் எழுதுவது என்பது வெறுமனே ஒரு இது எழுதி நீங்கள் அனுப்பிட்டு வீட்டுக்கு போகிற விஷயம் அல்ல, அவ்வளோதான். அதனால் வந்து எனக்கு என்னுடைய அற சார்ந்த மதிப்பீடுகளையும் என்னுடைய தர்மத்தையும் சமரசமற்ற வாழ்க்கையையும் எதற்காகவும் எனக்கு விட்டு கொடுக்க முடியாது. இப்போ சங்கரே எடுத்துக்குவோம், நல்ல நண்பர், அவருக்கு நமக்கு என்ன பக்கமே இருக்கு. அவரோட அத்தனை படங்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு, கடுமைனா அவ்வளோ கடுமை விமர்சனம் பண்ணிட்டு, இப்போ அவர் படத்துக்கு போய் வசனம் எப்படி நான் எழுத தயார், எனக்கு ஒரு தொழில். ஆனா நான் சங்கரா இருந்தா நான் கூப்பிட மாட்டேன் சாரு நிவேதிதாவை. என் படத்தை அத்தனை படத்தையும் திட்டிருக்காரு, நான் எப்படி கூப்பிட முடியும்? அப்படிதான் நினைப்பாங்க. தமிழ் சினிமாக்காரங்களை வந்து தமிழர்கள் கொண்டாடுறது சம்பந்தமாகவும் ரொம்ப விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க. வந்து எழுத்தாளர்களை வந்து மதிக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நிலைமை இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாறலை.
இன்னும் அதிகமாக தான் போயிருக்கு. இன்னைக்கு காலையில் கூட நான் பார்த்தேன், ஒரு நடிகரோட ஒரு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி, ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகை மாதிரியான வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 வயது இளைஞன் வந்து இப்படி கையை கும்பிட்டுட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிற படம் இணையத்தில் பார்த்தேன். அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன். அப்படிதான் இருக்கு. அது வந்து அப்படியே அந்த நடிகர்களும் அப்படி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ப ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு செமி காடா மாறி இந்த சமூகத்தை சீர்திருத்தணும்னு ஆரம்பிக்கிறாங்க. நடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போக வேண்டியது, நீங்க ஒரு என்டர்டெய்னர், அவ்வளவுதானே. இது எல்லாருக்கும் சமூகத்தை பத்தின விமர்சனம், ஆட்டோ டிரைவருக்கு கூட விமர்சனம் இருக்கு. இதுக்கு என்ன, நீங்க உங்ககிட்ட நிறைய கோடிக்கணக்காக பணம் இருந்ததுன்னா அதை சமூகத்துக்கு சில ஆர்வலர்களை வச்சு, ஸ்காலர்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய சமூக புரட்சியாளரா நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நீங்க சமூகத்துக்கு சர்வீஸ் பண்ணணும்னாலே நீங்க ரோட்டுக்கு வந்துடணும், கஷ்டப்படணும், ஜெயிலுக்கு போகணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்ன இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மேலெல்லாம் ஒவ்வொருத்தர் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா? அப்படி அது வந்து ஒரு பெரிய பணி. இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஜெயிலுக்கு போகாத ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது. எல்லாம் வந்து பல போராட்டங்கள் அது இதுன்னு போய் இப்படிதான் இருக்கு. அது சர்வீஸ்னால நீங்க எதையாவது இழக்கணும். இது ஒண்ணுமே இழக்காம வந்து 4 பேரை படிக்க வைக்கிறது, அது வந்து சத்தமில்லாம பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கும் ஒரு பெரிய சமூகத்துக்குமான இது இல்லை. இதுக்கு காரணம் நடிகர்கள் மட்டும் இல்லை, மக்கள் தான் காரணம். அவங்க வந்து அந்த ஸ்கிரீன் இமேஜை வந்து ஒரு கடவுளோட பதிலியா தான் பாக்குறாங்க. அவர் வந்து ஒரு சூப்பர் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அவரு ஒரு ஆர்டினரியான ஒரு ஆளு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்போ சக்கரை நாக்காலிலாம் உட்காந்து போக வேண்டியிருக்கு. அவரை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. ஒரு ஆர்டினரி மனுஷன். மிலிட்ரி ஆட்சி வந்து, இராணுவ ஆட்சி வந்துருச்சுன்னா எல்லாம் சரி பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு காமன் மேன், அவனுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க சினிமா நடிகர்களுக்கு இருக்கு. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும், அது வந்து அவங்க தப்பா நினைச்ச கூடாது. நடந்தது. கமலஹாசன் ஒரு இன்டலெக்சுவலா கருதப்படுறவர், நிறைய படிச்சவர், அதுல சந்தேகமே கிடையாது. அவர் ஒரு டிவி பேட்டியில உட்கார்ந்துருக்காரு. எதிர்பக்கம் பிஜேபியை சேர்ந்த ஸ்மிருதி இரானி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம பிரபலமான அந்த ஆங்கர் தான் அதுக்கு அந்த ப்ரோக்ராமை நிகழ்த்துறாரு. கமல் அப்ப ஒரு மணி நேரம் இங்கிலீஷ்ல நடக்குது. கமல் வந்து ரொம்ப சரளமா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஆளு, அது உங்களுக்கே தெரியும், பேட்டியில எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா அங்க கேட்கப்படுற கேள்வி, அந்த ஸ்மிருதி இரானி கேட்கிற ஒரு கேள்விக்கும் அவர் வந்து பதிலே சொல்ல முடியல. அப்ப நிகழ்ச்சி நடத்துற அந்த பிரபலமான டிவி பர்சனாலிட்டி வந்து பேசுங்க கமல்ஜின்னு தூண்டி விடுறாரு. இவரால் பேசவே முடியல. ஏனென்றால் 40 வருடங்களாக நீங்கள் ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தீர்கள். யாருமே உங்களை கேள்வியே கேட்டதில்லை. நீங்க தான் எப்போதும் பேசுவீங்க, நாங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இங்க ஸ்மிருதி இரானி கேட்கும் போது உங்களுக்கு பதில் தெரியல. ஏன்னா அதுக்கு நீங்கள் பழக்கப்படவில்லை. உங்களுக்கு வந்து அந்த 1 hour பார்க்கும்போது ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. ஒரு கடவுள் மாதிரி ஒரு கருதப்படுற ஒருத்தர், இன்டலெக்சுவல், புக்ஸ், அவ்வளவு புக்ஸ் படிச்ச ஒருத்தர், ஒரு சாதாரண பிஜேபி எம்பி கிட்ட அவங்க கேட்கிற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா வேற இருந்தது. எனக்கு உடம்பு குன்னி போச்சு. ஒரு மாதிரி கம்பளி பூச்சி ஊற மாதிரி. ஏன் இவர் பதில் சொல்லாம இருக்காரு? பழக்கம் இல்லை. இதுதான் சினிமா நடிகர்களோட நிலைமை. அவ்வளவுதான் நிலைமை. ஆனா நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவிலேயே இந்த நிலைமை இதுல இருந்து நேர் மாட்டி இருக்கு. வந்து அங்க பாத்தீங்கன்னா எழுத்தாளர்களுக்கு மரியாதை இருக்கு, நடிகர்களுமே மம்முட்டி மாதிரி சூப்பர் ஸ்டாரா இருக்கிற நடிகர்களே வந்து வைக்கம் எழுத்தாளர்களை மதிக்கிறாங்க. வந்து வைக்கம் பஷீர் அவங்க சொந்த ஊரு, அதுவும் அவருக்கு வந்து அவரோட அப்பா வயசு. இங்க மம்முட்டிக்கு எனக்கும் என்ன ஒரு 2-3 வயசு 4-5 வயசு வித்தியாசம் இருக்கும். அவரு என்கிட்ட பேசும்போது அவர் வேற நல்ல உயரமா இருக்காரு, கை கட்டிட்டு இப்படி குனிஞ்சு பேசுறாரு. ஏதோ
பாரதியார்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் பேசுற மாதிரி இருக்கு அவர் பேசுறது பார்த்தா, அந்த பாடி லாங்குவேஜ். எனக்கு நினைச்சுக்கிட்டேன், நம்ம சினிமா நடிகர்கள்ட்ட நம்ம தானே இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தோம் இங்க தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு. அப்கோர்ஸ் நான் நின்னது இல்லைன்னாலும் கூட நான் பாக்குறேன் இல்லையா. ஆனால் இந்த மம்முட்டி அப்படி நின்ன ஒரு பாடி லாங்குவேஜ் நின்னது மட்டும் இல்ல, நான் அந்த மாத்தியமம்ங்கிற பத்திரிகையில எழுதின கட்டுரைகளை அவர் ரெஃபர் பண்றாரு. அப்புறம் அந்த மாடியிலிருந்து இறங்கி வந்து ஒரு நிகழ்ச்சியில இலக்கிய நிகழ்ச்சியில பார்த்தோம். அங்க நான் கூட பேச்சாளன் இல்லை, நான் சும்மா பார்க்கத்தான் போயிருந்தேன். அவர் இறங்கி வந்து ஒரு டீ கடையில நின்று 2 பேரும் டீ குடிச்சிட்டு அப்புறம் தான் என்னை வழி அனுப்பி விட்டு போறாரு. இப்படித்தான் இருக்கு அங்க. இது சிஎம்மா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். அரசியல்வாதியாக இருந்தாலும் சினிமா நடிகராக இருந்தாலும் ரைட்டர் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் ஆசான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எழுத்து தானே. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, சுருக்கமா சொல்றேன். வட இந்தியாவில் ஒரிசாவில் நானும் கிராமங்களில் நானும் ஒரு வட இந்திய எழுத்தாளரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு வெத்தலை பாக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்ட் இல்லை, ஆனால் ரொம்ப பிடிக்கும் தஞ்சாவூர்காரங்கிறதுனால. அங்கே வந்து பான் வாங்குறதுக்காக ஒரு கடையில் போகிறோம். அங்கே வந்து ஒரு 10 வயசு பையன் தான் இருக்கான். அந்த கிராமத்தில் குடிசையே இல்லை, அதாவது அத்துவானம். அப்படி ஒரு கிராமத்தில் ரோட்டோரத்தில் அவன் வச்சுருக்கான். காரை நிறுத்திட்டு போய் பான் கொடு அப்படின்னு சொன்னோம். எத்தனை சுண்ணாம்பு போட்டு கொடுத்துட்டு எவ்வளோ பான்னு கேட்டால் சொன்னான், நீங்கள் இந்த கிராமத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், நாங்கள் கதை எழுதுகிறவங்க 2 பேரும் சும்மா அப்படி பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்கணும். கதை எழுதுகிறவங்களா? சாமி உங்ககிட்ட காசு வாங்கக்கூடாது. 10 வயசு பையன். என்னப்பா கதை அப்படின்னா, நீங்களாம் அந்த வியாசர் பரம்பரையில் வர்றீங்களே அப்படின்ட்டான். எங்கே கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. 10 வயசு பையன், சட்டை கூட போட்டுல. இந்த ஒரு ஆசான் அப்படின்னு ஒரு மதிப்பு மரியாதை, அதுதான் இன்னும் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இன்னும் சொல்லப்போனால் பெங்காலில் ரொம்ப அதிகம். ரைட்டர்னு சொன்னால் அப்படி. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரம். அங்கே வந்து சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி தான் ரைட்டர்ஸ். ஃப்ரான்ஸில் நானும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு பப்புக்கு போனோம். பகல் நேரம் தான். அப்போ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு வெளியில் வந்துடும். பில்லு இது பண்ணும்போது, நீங்கள் யார் என்ன நம்ம பார்த்தாலே வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்கு என்ன கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு வந்து இவர் எக்ரி வாங்குறாரு. எக்ரி வாங்கினா எழுத்தாளர். அவர் உடனே எழுத்தாளர்கிட்ட நாங்கள் பைசா வாங்க மாட்டோம், அது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, அந்த ஊரில் உள்ள ஒரு விலை உயர்ந்த அனிஸ்ங்கிற ஒரு ஜீரகத்தில் செஞ்ச ஒரு மது பாட்டிலை வந்து எடுத்து கொடுத்து, இதை என்னோட கிஃப்டாக வச்சுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அவ்வளவு ஒரு இங்கே சினிமா நடிகர்களுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்களோ அதை வந்து அங்கே ஆக்டர்ஸ், அதான் ரைட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இங்கேயும் கொஞ்சம் இப்போ மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த புத்தக கண்காட்சியிலேயே இப்போ மனுஷபுத்திரனோட மிஸ்யூ வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா விலை உள்ள புக்கு அவர் நல்ல விற்பனை ஆகிடுச்சு, அவரே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நிச்சயமாக மாறிட்டு வருது, அதில் சந்தேகமே இல்லை. என்னுடைய வாசகர் வட்டத்தை வச்சே சொல்ல முடியும். நான் ஒரு பிளாக் நடத்துகிறேன். அந்த பிளாகுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் சந்தா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதுலேருந்தே தெரியுது, நம்ம படித்தோன்னா அதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி 3000 ரூபா இருந்தாலும் கூட மிஸ்யூ பார்த்தேன். நான் அந்த ஸ்டாலுக்கே போயிருந்தேன், உயிர்மை ஸ்டாலுக்கு. எக்கச்சக்கமாக ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களோட பையன், அவருக்கு வந்து ஒரு 28 வயசு இருக்கும். அவரோட ஒய்ஃபு, ஒரு குழந்தை. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு வந்து 4 பசங்க, 3 பேர் முன்னாடியே வாங்கிட்டாங்க இந்த மிஸ்யூ, இது 4வது காப்பி. அப்படி ஒரு குடும்பத்தில் அது ஒரு புக்கு 2500 ரூபா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு ஒரே குடும்பத்தில் வாங்கிட்டாங்க ஒரே புக்கு. அதெல்லாம் அப்படி ஒரு தீவிரமா. அப்புறம் புக் ஃபேரில் பார்த்தேன் நான் இன்னொரு பெரிய அவதானம் என்னன்னா, முன்னாலெல்லாம் அந்த டிக்ஷனரி, சாம்பார் செய்வது எப்படி, புளியச்சாதம் செய்வது எப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புக்காக வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கெல்லாம் எதுவுமே இல்லை. பையெல்லாம் பார்த்தா எல்லாமே ஒரு கதை புத்தகங்களாகவும் இலக்கிய புத்தகங்களாகவும் தான் இருக்கு. ஸோ இனிமேல் கொண்டு இந்த கமர்ஷியல் புக்ஸ் வந்து அதிகம் போகாதுன்னு தான் தோணுது புக் ஃபேர் மாதிரியான இடங்கள்ல. ஸோ இலக்கியத்துக்கு அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. எனக்கு கையெழுத்து போடும்போதே தெரிஞ்சுது. எல்லாம் வந்து ஒரு 30 வயசு கீழே தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அது ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப தமிழ் பண்பாடு,
தமிழோட பெருமை அது சார்ந்த விஷயங்கள் படிக்கிறதும் அதிகமாக இருக்கு வந்து. இப்போ நீங்கள் தமிழ் பண்பாடு சம்மந்தமாக ஏற்கனவே கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கீங்க வந்து. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு தமிழ் பெருமை பேசுறது அந்த மாதிரி. தமிழ் பண்பாடு, தமிழ் பெருமை மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலுமே உலக அளவில் இந்த பெரோக்கியாலிசம்னு சொல்றது, இந்த ரீஜனலிசம், என்னோட மொழி தான் சிறந்த மொழி, என் நாடு தான் சிறந்த நாடு அப்படிங்கிற, பெரியார் என்ன சொன்னார்னா, குலாபிமானம், பாஷாபிமானம், தேசாபிமானம், இந்த 3 அபிமானங்களுமே மனித குலத்துக்கு விரோதமானவைங்கிறாரு. இதை நமது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாசிட்டிவ் நோட்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்றான். எல்லாரும் சொந்தக்காரங்க தான், எல்லாம் என் ஊருங்கும் போது எனக்கு அரபி மொழியும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி பியூட்டிஃபுல், தமிழ் மாதிரியே. அப்ப எனக்கு இந்த எல்லைகளை கடந்து நான் இப்போ 947க்கு முன்னால பாகிஸ்தான் இந்தியாவோட பார்ட். இப்ப வந்து அது ஒரு விரோதமான தேசமா இருக்கு. அப்ப இது எல்லாமே காலத்தோட நீங்க வந்து இந்த எல்லைகள் மாறுது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான குறுகிய மனோபாவத்தை தாண்டி தான் மனுஷன் சிந்திக்கணும். இல்லைன்னா இது பேரழிவை தான் உண்டு பண்ணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பட்டினியால இறந்தவர்கள் விட மதத்தால இறந்தவர்களோட, கொல்லப்பட்டவர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம். இனத்தாலும் ஹிட்லர் கொன்னது வந்து 90 லட்சம் பேரை. அவனுடைய சுப்ரீம் இன அந்த தூய்மைவாதத்தினால யூதர்களை வந்து 90 லட்சம் யூதர்களை வந்து அழிச்சிருக்கான். இப்ப யூதர்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரேல்ல இருந்துகிட்டு முஸ்லிம்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேரழிவு இப்ப இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா, தமிழ் பண்பாடு அதுதான் ரொம்ப சிறந்தது, வேற மொழிக்காரன்லாம் வெளியே போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த இது வரும்போது ஏன் வருது அப்படின்னா, எங்க ஊழலும் வறுமையும் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகங்களில் எல்லாம் இது வரும். ஏன் வெஸ்டர்ன் யூரோப்ல வரல இது? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சுவிட்சர்லாந்து ஏன் அங்கெல்லாம் வரலன்னா, அங்க எல்லாம் செல்ஃப் ஃபுல்ஃபில்டா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் இடமா இருக்கு. அந்த ஊர்ல வந்து எந்த விதமான ஒரு சில நாடுகள்ல அங்க போலீஸ் கூட கிடையாது, இராணுவமும் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு குற்றமற்ற சமூகமா இருக்கு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த அகதிகள் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அதனால இதுக்கு வந்து சின்ன ஒரு இளம் பருவத்திலிருந்தே எல்லாமே சகஜமான எல்லாம் வந்து நம்ம சகோதரத்துவத்தை பரப்பக்கூடியதா இருக்கணும். இந்தியாவோட தன்மையே வந்து பன்முகத்தன்மை தான். இந்த பன்முகத்தன்மைனா யூரோப்ல என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு விளங்க வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்களும் இந்தியன்கிறீங்க, அவரும் இந்தியன்கிறாரு, ஏன் நீங்க ஒரே மொழி பேச மாட்டேங்கிறீங்க, இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க, நீங்க தேசப்பற்றே உங்களுக்கு கிடையாதும்பாங்க. ஸோ இதை அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. இங்க வந்து நாங்க வந்து 50 மொழி பேசுறோம், எங்களுக்கு பொது மொழின்லாம் கிடையாது ஒன்றும் அப்படி சொன்னா அவங்களுக்கு புரியாது. தேசப்பற்றே இல்லை, இங்கிலீஷ் மாதிரி ஒரு அந்நிய மொழியில பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ இது மாதிரி இப்போ இந்த அம்பேத்கர், பெரியார் மாதிரி விஷயங்கள் திரும்ப, காந்தி மாதிரி விஷயங்கள் திரும்ப படிக்கப்படுறதுக்கு காரணம் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து தெரியல, மோடி இருந்தது, அது ஒரு காரணம்னு சொல்றாங்க வந்து. அப்படி பார்க்க முடியுமா? மோடியின் காரணமாக ஹிந்துத்துவா அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். காங்கிரஸே இப்ப ஆண்டு கொண்டிருந்தா கூட இந்த அம்பேத்கர், பெரியார்லாம் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும். ஏன்னா சமூகத்துல ஒரு இம்பேலன்ஸ் அதிகமாக மக்கள் வந்து, இளைஞர்கள் ஐடியாலஜியை நோக்கி போறாங்க, சித்தாந்தத்தை நோக்கி போறாங்க. மற்றபடி மோடி வந்ததுனால ஒரு ஹிந்துத்துவா ஒரு மொபிலைசேஷன் இது வரைக்கும் அப்படி இந்த பன்முகத்தன்மைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பன்முகத்தன்மையை இந்தியா இழந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பன்முகத்தன்மையினால ஹிந்து மதம் அழிஞ்சிரும்னு ஹிந்துக்கள் பயப்படுறாங்க. இதுக்கு காரணம் ஒரு ஃபேக் செக்குலரிசம், காங்கிரஸோட ஃபேக் செக்குலரிசம். உதாரணமா தீபாவளி அன்னைக்கு வாழ்த்து சொல்றது இல்லை, ஆனா வேற ஒரு கிறிஸ்துமஸ்க்கோ அல்லது வந்து ரம்ஜானுக்கோ வாழ்த்து சொல்றது. அப்ப ஒரு ஹிந்து என்ன நினைப்பான்,
அப்போ வந்து அவன் வந்து மார்ஜினலைஸ் ஆகுறான், அவன் மோடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். ஸோ இப்படியான ஒரு அதுதான் ஃபேக் செக்குலரிசம்ங்கிறேன். நீங்க எல்லாம் பொதுவா இருங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அதாவது வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிறது என்னன்னா, மதம், கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியில வரக்கூடாது. இதுதான் ஒரு என்னோட சொந்த அபிப்பிராயம். அதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தோட நல்லபடியா இருக்கும். அப்படி இல்லை, அப்படிலாம் எங்க கல்ச்சர்ல இருக்க முடியாதுன்னா, நீங்க அட்லீஸ்ட் இந்த ஃபேக்கா பண்றதெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு இங்க எல்லா பண்டிகைக்கும் நீங்க வந்து வாழ்த்து சொல்லுங்க. அவனை ஹிந்துவை மார்ஜினலைஸ் பண்ணாதீங்க அட்லீஸ்ட். அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க மார்ஜினலைஸ் பண்ண மோடி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு. இதுக்கு நீங்க இந்த செக்குலரிஸ்டுகளும் ஒரு காரணம்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு மோடிக்கு இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, மோடி இப்ப கடந்த எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பல வழிபாட்டு இடங்கள்ல வந்து மோடிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அதை யூடியூப்ல எடுத்து போட்டாங்க. போட்டு ஹிந்துக்களை மொபிலைஸ் பண்றாங்க, அப்படியே சேர்க்கிறாங்க அப்படியே. அப்ப நம்ம ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ மோடிக்கு வேலை செஞ்ச மாதிரி ஆயிடுது இல்ல. இக்னோர் பண்ணணும், எதிரியை இக்னோர் பண்ணணும். நீங்க எதிரியை எதிர்க்க நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மாணவர்கள் கிட்ட அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹெட்ஸ் இன்ன கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது ஹிந்துக்கள் மத்தியில பெரிய அலையை ஏற்படுத்துச்சு, ஒரு ஒருங்கிணைக்க உதவிச்சு. மோடிக்கு வேலை செஞ்சிருக்கிறீங்க தெரியாமல். இப்போ மோடியோட அந்த ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு மோடி வந்து. ஆமா, அந்த 7 வருஷம் ஆட்சியை ஒரு மதிப்பீடு பண்ண சொன்னா இப்படி என்ன சொல்லுவீங்க? இந்தியா மிக மோசமாக பொருளாதார ரீதியாக சீரழிந்து விட்டது. அப்படிதான் பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. மோடி வந்த காலத்தில் மோடியை தீவிரமா ஆதரித்தவன் நான். ஏன்னா குஜராத் மாடல் நான் பார்த்தேன். குஜராத்தில் முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டு தான் 3வது எலெக்ஷன்ல எல்லாம் மோடியை தேர்ந்தெடுத்தாங்க. முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டிருக்கலாம், மோடி வந்திருக்க முடியாது, அவ்வளோ வாஸ்ட் மெஜாரிட்டியில். அப்புறம் குஜராத்தில் மிக முக்கியமானது தண்ணி பஞ்சமும் மின்சார பஞ்சமும். அதை அவர் சரி பண்ணாரு, மின்சார பற்றாக்குறையும் அதை அவர் சரி பண்ணாரு. ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் அவர் நல்ல ஒரு எஃபிஷியன்ட் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் இங்கே வந்த பிறகு மத ரீதியான வெறுப்பை மக்கள் மத்தியில் உருவாக்குனது வந்து மோடியோட ஆட்சியோட மிக மோசமான விளைவு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் மைனாரிட்டி மதம், உலகத்தில் நாங்கள் மைனாரிட்டி மதம், நாங்கள் வேற ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறோம், மதம் அழிய போகுது. இந்து மதத்துக்கு எதிராக முகலாய அரசர்கள், அதற்கு முன்னால் இருந்த அரசர்கள்லாம் எக்கச்சக்கமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இந்து மதம் அழிஞ்சிடல. அதெல்லாம் விட இப்போ ஒன்றும் நடந்துடல. அதனால இப்படி மோடி வந்து அவரை காப்பாற்றக்கூடிய நிலைமையிலையும் இந்து மதம் இல்லை. ஏன்னா நான் வந்து யூபியில் போய் அந்த இடத்துல வந்து பீஃப் பிரியாணிக்கு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டால், இப்போ பீஃப் பிரியாணி போடுறதில்ல, சிக்கன் பிரியாணி தான் போடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வில்லேஜில், கிராமங்களில் போய் பார்த்தா நிறைய வீடுகளில் எருமை மாடு வளர்த்துட்ருக்காங்க. பல வீடுகளில் மாடு வளர்க்குறதையே விட்டுட்டு கோழி வளர்த்துட்ருக்காங்க. மாட்டை வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கே பயட்டாங்க. ஏன்னா அங்கே முஸ்லீம்ஸ் வந்து நிறைய மாடு வளர்க்குறவங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் உண்டு பண்ணுறதுங்கிறது, எப்போ நீங்கள் பயத்தை வந்து விதைக்கிறீங்களோ அப்போவே அந்த பேலன்ஸ் வந்து போயிடுது. சமூகத்தோட ஒரு ஹார்மனி, அந்த லயம் கெட்டு போயிடுது. பாலில் விஷத்தை ஒரு தயிரை போடுற மாதிரி அது போயிடுது இல்லையா? அதை நீங்கள் வந்து வெறும் ஓட்டு போட்டு மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸை வந்து அடுத்த ஆட்சியில் சரி பண்ணலாம். ஆனால் மக்கள் மனசில் ஏற்பட்ட வெறுப்பு இருக்குல்ல, பயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இப்போ அது மாதிரி இங்கே மாநிலத்தில் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துக்கு ஆக போகுது. வந்து இந்த 1 வருஷம் ஆட்சியை குறித்து உங்கள் மதிப்பீடு என்ன? இப்போ 1 வருஷம் தான் நான் இருக்கிறதுனால இதை பற்றி அதிகமாக கமெண்ட் சொல்ல முடியாது. 10 ஆண்டுகள் இவங்க ஆட்சியில் இல்லை. அதனால் ஆனால் அவங்க டீம் வந்து ரொம்ப நல்ல டீமாக இருக்குது. நிறைய இன்டலெக்சுவல்ஸையும் ரைட்டர்ஸையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. நிறைய நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப எளிமையான நல்ல ஒரு செவி கொடுத்து கேட்கக்கூடியவராக, அதுதான் ரொம்ப 10 வருஷமாக இல்லாமல் இருந்தது.
பத்திரிகையாளர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் செவி கொடுத்து கேட்பவராகவும் நல்ல அடக்கமான பண்பு உள்ளவராகவும் தெரிகிறார். எனக்கு தெரியும் முன்னாடியே. அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த இன்டலெக்சுவல்ஸ் கூட இருக்கிறது, ரைட்டர்ஸ்லாம் கூட இருக்கிறது அடுத்த ஒரு பாசிட்டிவான விஷயம். நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு 10 ஆண்டுகள் இருந்த ஒரு இன்னும் புக்ஸ் எல்லாம் லைப்ரரிக்கு கொடுக்காம நிறுத்தி வச்சிருந்தாங்க. அண்ணா நூலகத்தை மூட போறதாக பேச்சு வந்துச்சு. அப்புறம் எதிர்ப்பு வந்து தான் அது. இந்த மாதிரி அறிவுசார் துறைக்கு வந்து எதிராக நடந்தது பழைய ஆட்சியில. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா பண்ணணும். நிறைய செய்ய வேண்டியிருக்கு வேலை. 5 வருஷம் பத்தாது. ரொம்ப ஒரு வார் ஃபுட்ல பண்ணணும். ஒரு எழுத்தாளரா அவர்கிட்ட ஒரு கோரிக்கைகள் வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? எழுத்தாளரா ஸ்டாலின் கிட்ட கோரிக்கைகள் வைக்கிறத வந்து நான் ஒரு ஜனரஞ்சக பத்திரிகையிலேயே ஒரு நீண்ட கடிதமா எழுதி அதை அவர் உடனடியா அவர் பார்வைக்கு போய் அவருக்கு யாரும் கொடுக்க கூட இல்லை. அவர் வந்து மற்றவங்கள அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதுல உள்ள பல கோரிக்கைகள் 90% கோரிக்கைகளை வந்து செய்ய போறதா சொல்லியிருக்காரு. உதாரணமா நான் சொன்னது, எழுத்தாளர்னா வந்து அவன்கிட்ட ஒரு மினிமம் 10,000 புக்ஸ் இருக்கும். மினிமம். இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அலையிறது இருக்கு பாருங்க. ஒரு பெரிய இதனாலேயே பல டைவர்ஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் ஓடி இருக்காங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஸோ ஒரு நான் வசிக்கிறதுக்குன்னா என்ன, தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இல்லை. அது இல்லை வாழ்க்கை. எழுத்தாளனோட வாழ்க்கை படிக்கிறது. அவன்கிட்ட ஒரு 10,000 புக்ஸ் மினிமம் இருக்கு. என்கிட்ட ஒரு 30,000 புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்னோட காலகட்டத்துக்கு பிறகு பழைய புத்தக கடைக்கு போயிடக்கூடாது. என் மனைவி போட மாட்டாங்க அப்படி. ஆனா நிலைமை என்னன்னா, நான் ஒரு 30 வருஷ காலம் கட்டிலுக்கு அடியில புக்ஸ் வச்சிருந்திருக்கேன். அந்த புக்ஸ் ஒரு புக்கு வந்து சோழர் காலத்து நாணயத்தோட விலை இன்னைக்கு என்னவோ அந்த விலை. அவ்வளவு அரிதான புத்தகம் அந்த புத்தகங்கள்லாம். அதை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் 40 வருஷமா. அந்த அளவாய்க்கு தெரியும். மகாபாரதத்தை 150 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணமாச்சாரி அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ராமானுஜாச்சாரியன் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 18 வால்யூம். சொத்தெல்லாம் வித்து அது 18 வால்யூம் என்கிட்ட இருந்தது இருக்கு. ஸோ இப்படி நிறைய அரிதான மகாபாரதம் மட்டும் இல்லை, பல புத்தகங்கள். ஒரு புத்தகத்துல பெரியார் 1933ல பெரியார் பெர்லினுக்கு போகும்போது அங்க உள்ள நிர்வாண சங்கத்துல சேர்ந்து நிர்வாணமாக தன்னை புகைப்படம் எடுத்துக்கொண்டவர் பெரியார். அந்த புத்தகமும் என்கிட்ட இருக்கு, பெர்லின் பயண நினைவுகள்னு சொல்லி. இது இந்தியாவில் எந்த புத்திஜீவியும் எந்த அறிஞனும் செய்யாத ஒரு விஷயம். அந்த ஊர்ல நிர்வாண சங்கம் நம்ம சமண முனிவர்கள் இருக்கிற ஒரு இதுதானே. அது ஒரு பெரிய ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரு 33வது வருஷத்துல 1933ல ஒரு அந்த நிர்வாண சங்கத்துல சேர்ந்து நிர்வாணமா புகைப்படம் எடுத்துக்கொண்டவர் தான். இந்த மாதிரி புக்கெல்லாம் அரிதான புத்தகம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தோட சொத்து தானே, நான் எடுத்துக்கிட்டா போறேன். ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு அதை எழுதியிருந்தேன் நான் என்னோட இதில் ரெக்வஸ்ட்ல வேண்டுகோளில். அந்த இதில் வீடு கொடுக்கணும் முதல்ல, அப்புறம் பல திட்டங்கள் இருக்கு. இப்போ உதாரணமாக அந்த லைப்ரரி ஆர்டர் அதெல்லாம் நிறைய நாள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு ஆட்சியுமே இன்டலெக்சுவல்ஸையும் ரைட்டர்ஸையும் தனக்கு நண்பர்களாக நினைக்கலன்னா இது போயிடும். ஏன்னா அண்ணா நூலகத்தை நாங்க மூட போறோம்னு சொன்னவங்க தானே முன்னாள் முதல்வர். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ரொம்ப ஒரு துயரகரமான நிகழ்வுகள்லாம் நடந்துருச்சு முன்னால. நல்ல வேளை பப்ளிக் ப்ரொட்டஸ்ட் இருந்ததுனால அது நடக்கலை. அதனால ஸ்டாலினுக்கு நிறைய இந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்கு. இப்போ வந்து புக் ஃபேர் இருக்கு இல்லையா, இப்போ முடிஞ்சது புக் ஃபேரில். அவ்வளோ இது பாருங்க, நம்ம வந்து மாலில் ஏசி வச்சுருக்கோம், மளிகை கடையில் ஏசி வச்சுருக்கோம், சினிமா தியேட்டரில் ஏசி வச்சுருக்கோம். ஆனால் புத்தகங்கள் நம்ம ரைட்டர்ஸை எங்கே இப்படி மதிக்கிறோம் பாருங்க. அங்கே வந்து உள்ளே போனால் அப்படியே தொப்பலாக நீராவியில் குளிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி உள்ளே போயிட்டு வந்து
நெஞ்செல்லாம் வலிக்குது. தூசி வேற. அது ஏசி தூசி வேற. தூசி வேற. நீங்க துபாயில இந்த ஷார்ஜா புக் ஃபேர் நடக்குது பக்கத்துல, அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறீங்க. நம்மகிட்ட என்ன வசதியா இல்லை. ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் நாங்கள் புத்தகம் வெளியிட்டு தான் நான் விழா நடத்தி தான், ஆனால் அந்த புத்தக வெளியீட்டு விழா நடத்துறதுக்கு ஒரு ஹால் கிடையாது. ஹால் இவன் புத்தகம் எழுதுனதுல கூட அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டான், இந்த ஹால் தேடி அலைகிறதுல. இது எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கு. என்னன்னா ஒரு மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒரு 4 அல்லது 5 இடங்கள்ல அரங்கங்கள் இருக்கும். அது எல்லா ரைட்டர்ஸுக்கும் பொதுவாக ஒரு சங்கம் அமைச்சு எல்லா ரைட்டர்ஸும் அவங்களோட தேதி பார்த்து அவங்களோட புத்தகங்கள் வெளியீட்டு விழாவுக்குன்னு பல பல அரங்குகள் இருக்கும். அந்த மாதிரி அரங்குகள் அமைக்கிறது, இப்படி பல திட்டங்கள் நான் கொடுத்துருக்கேன். ரைட்டர்ஸோட வெல்ஃபேருக்கான திட்டங்கள் இது. அதெல்லாம் அவர் கூடிய சீக்கிரம் செய்யணும்னு நினைக்கிறேன். செய்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அது செஞ்சா நல்லது. இதோட தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ஒரு வாசகர்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 எழுத்தாளர்கள் 5 புத்தகங்கள்னா இதை சொல்லுங்கள். நம்ம முன்னோடிகளை வந்து நம்ம படித்தா அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க எழுதிட்டு. நமது மொழியை எதுக்காக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த தமிழ் ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டியை நீங்க காப்பாற்றிக்கலாம். அதுக்கு கானா சுப்பிரமணியம் அந்த பேரை பார்த்தாலே அவர் எழுதின எல்லாத்தையும் வாங்கிடணும், படிச்சிடணும். கானா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, தி ஜானகிராமன், கூப்ப ராஜகோபாலன், புதுமை பித்தன். 5 புத்தகங்கள்னு சொன்னா அந்த 5 பேர். 5 புத்தகங்கள்னு சொன்னா நான் சொல்ற புத்தகங்கள்லாம் இப்போ நீங்க இந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ அதை படிச்ச பிறகு அப்படி இருக்க மாட்டீங்க. வேற விதமான பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையிலையும் உங்களோட சிந்தனை போக்குலையும் இருக்கும். அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் நான் வந்து சொல்ல போறேன். நிக்கோஸ் கசான்சாக்கிஸ் ஒரு கிரேக்க எழுத்தாளர் எழுதின ஜோர்பா த கிரீக், ஜோர்பா என்னும் கிரேக்கன், அந்த புக்கு படிச்சீங்கன்னா நீங்க முன்னால இருந்த ஆள் இல்லை. அது புக்கு படிச்ச பிறகு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, நம்ம பிறக்கிறோம், பணம் சம்பாதிக்கணும், அப்படிதான் எய்ம். அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணுங்கிறது அடுத்த குறிக்கோளா இருக்கு. இதுலயே போய் செத்து போயிடுறான். இப்ப இந்த ஒரு வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னு, அதிக வித்தியாசம் இல்லை. மிருகம் வந்து வீடு கட்டி கொடுக்காது, வேற வித்தியாசமே இல்லை. இவனுக்காக வாழவே இல்லை, ஒரு நாள் கூட இவனுக்காக வாழலை. பணம் சம்பாதிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், இப்படிதான் போயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஜோர்பாங்கிற அதுல அந்த படத்துல அந்த அது படமாவும் வந்திருக்கு. ஆனா படத்தை விட புத்தகம் படிங்க. அந்த புத்தகத்துல அவன் ஜோர்பா வந்து என்ன சொல்றான், அதுல கதை சொல்லி வந்து ஒரு எழுத்தாளன், அந்த எழுத்தாளனும் இந்த ஜோர்பாங்கிற படிக்காதவனும் சேர்ந்து ஒரு இரவை கொண்டாடுவார்கள். அதாங்க மெயின் கதை. அதுல இந்த ஜோர்பா சொல்ற ஒரே வாக்கியம், வாழ்வை கொண்டாடு. நீ புத்தகத்தை படிச்சுட்டு இருக்க, புத்தகத்துல எங்க இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கையை கொண்டாடு. இது பார், இன்னைக்கு நைட்டு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை எப்படி கொண்டாடணுங்கிறது சொல்லிக்கிட்டே இருப்பான். யாரு கொண்டாடுறா? நான் வந்து வாழ்வை கொண்டாடுகின்ற 1-2 பேரை தான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் 65 வயசுல வந்து ஒரு நாள் கூட நான் எனக்காக வாழலைங்கிறாரு. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். மற்றவங்க சமூகத்தில் இருக்கிறவங்கல்ல, அந்த ஒரு அற்புதமான மேன்மையான வாழ்க்கை. காந்தி மாதிரி, மதர் தெரசா மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து அலுத்து போய் 65 வயசுல எனக்கு இன்னும் வாழ்ந்து முடிச்சுட்டேன், செழிப்பாக இருக்கிறது வாழ்க்கை, ஐ எம் டயர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் இல்லை, எல்லாருமே 60 வயசுல டயர்ட் ஆஃப் லிவிங் எப்படி வருது? அவர் தனக்காக வாழவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு நாவல் தான் ஜோர்பா த கிரீக்.
தமிழ்லேயும் வந்திருக்கு, ஜோர்பா என்னும் கிரேக்கன். அடுத்து த பிளைண்டிங் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற புத்தகம், தாகர் பென் ஜெலோன் என்ற மொராக்கோ எழுத்தாளர் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன் நான் ஒரு நாத்திகனாக இருந்தேன், கடவுள் நம்பிக்கை அற்றவனாக இருந்தேன். இந்த புத்தகம் படித்த பிறகு நான் ஒரு நம்பிக்கையாளனாக மாறினேன். ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னால மொராக்கோல ஒரு அரசனுக்கு எதிராக ஒரு இராணுவ புரட்சி நடந்தது. அந்த இராணுவ புரட்சியில் ஈடுபட்ட ஒரு 20 பேரை அந்த மன்னன் ஹசன் நிலத்துக்கு அடியில ஜெயில போட்டான். அது என்ன ஜெயில்னா, 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட ஒரு சவப்பெட்டி மாதிரியான ஒரு அறை. 6 அடி உயரம், இல்ல 6 அடி கூட இல்ல, 5 அடி உயரம், 3 அடி அகலம். மொராக்கன்ஸ்லாம் 6 அடி உயரம் இருப்பாங்க. அப்ப நீங்க குனிஞ்சேதான் இருக்கணும். ஏன் இந்த பிளைண்டிங் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றான்னா, நாவல் தலைப்பு முழுக்க முழுக்க இருட்டாவே இருக்கும். அப்படியே அந்த இருட்டை வந்து அள்ளலாம், அப்படியே பூசிக்கலாம், அப்படி இருக்கும் இருட்டு. லைட்டே கிடையாது. எப்படி சாப்பாடுனா, ஒருத்தர் வருவாரு, கீழே படிக்கட்டுல இறங்கி வந்து அந்த நிலவரை இருக்கு இல்லையா, அந்த ஒரு சவ பெட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு பொந்து இருக்கும், அதுல அந்த ரொட்டியை தள்ளி விட்டு போயிடுவாரு. எங்க மலஜலம் கழிப்பாங்கன்னா, அந்த பொட்டிக்குள்ளேயே ஒரு ஓரத்துல இருட்டுல தேடணும், கையை வச்சு தேடி ஒரு இடத்துல பொந்து மாதிரி இருக்கும், அங்கதான் மலஜலம் போகணும். அங்க உள்ள தேள் கடிச்சே அந்த 20 பேர்ல 7-8 பேர் செத்து போயிடுறான். 2-3 பேர் பைத்தியம் பிடிச்சு செத்து போயிடுறான். 7-8 வருஷத்துக்கு 4 பேர் உயிரோடு இருந்தாங்க. அது பெரிய நடந்த கதை. ஆனா இது வந்து நாவலா எழுதப்பட்டிருக்கு, நடந்த கதையை பேஸ் பண்ணி. இந்த 4 பேரும் எப்படி உயிரோடு இருந்தாங்கிறது ஒரு மனித வரலாற்றிலேயே நம்ப முடியாத விஷயமாக பத்திரிகையாளர்களும் விஞ்ஞானிகளும் கருதி அந்த 4 பேரையும் இந்த தாகர் பென் ஜெலோன் 4 பேர்ல ஒருத்தரை பேட்டி காண்றாரு. அப்ப அந்த ஜெயில இருந்த உயிர் பிழைத்த 4 பேரில் ஒருவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சு செத்து போயிட்டான், தேள் கடிச்சு செத்து போயிட்டான். நாங்க என்ன பண்ணோம்னா, ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு குரான் மனப்பாடமா தெரியுங்கிறதுனால குரானை ஓதிக்கிட்டே இருந்தோம். நான் தூங்கும்போது மீதி 3 பேர்ல ஒருத்தன், நாங்க 3 பேரும் தூங்கும்போது ஒருத்தன் இருப்பான், அவன் ஓதிக்கிட்டு இருப்பான். மீதி 2 பேர் இருக்கும்போது அதாவது 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தர் ஓதிக்கொண்டே இருப்போம். எத்தனை காலம் போச்சுன்னு தெரியாது, எவ்வளவு வருஷம் போச்சுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நிஜமா பார்த்தா அந்த இயரெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 4 ஆண்டுகள் அவங்களோட உடம்பு தான் அங்க இருந்திருக்கு. அவங்களோட அந்த ஆவிங்கிற அந்த ஸ்பிரிட் வந்து மெக்கால இருந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து வெளியிலேயே வரலங்கிறது வரலாறு, எவிடன்ஸ். ஆனா மெக்கால என்ன நடந்தது, யார் வந்தா, அங்க ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு அந்த காலகட்டத்துல, அது எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இது அவங்க வெளியில வந்த உடனே நடந்த இன்டர்வியூ, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க அப்பப்ப இப்படியே சொல்றாங்க, நாங்க அங்கதான் இருந்தோங்கிறாங்க, பாடியா இல்லை. அது அந்த நாவல்ல வந்திருக்கு. அப்ப நினைச்சேன், நம்ம கடவுள் இல்லைன்னு நினைச்சிருந்தோம்னா அந்த இடத்துல செத்து போயிருப்போம். அப்ப கடவுள் இருக்காரோ இல்லையோ, அந்த இடத்துல உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கையை அது தருகிறது. அவருடைய உடல் தான் அங்கே இருந்திருக்கிறது, ஆவி அங்க இல்லை. இது வந்து இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்து மிலோராத் பாவிச் என்ற ஒரு செர்பிய எழுத்தாளர் எழுதின டிக்ஷனரி ஆஃப் கசார்ஸ், கசார்களின் அகராதி. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நம்ம லெமூரியா கண்டத்துல எப்படி இருந்ததுன்னு அப்படி ஒரு யோசிச்சு ஒரு கற்பனை கதை எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நாவல். இன்னொரு புத்தகம்
புதுமைப்பித்தன் சிறுகதைகள். புதுமைப்பித்தன் ஒரு 98 சிறுகதை எழுதியிருக்காரு. அதுதான் அவருடைய என்டையர் கான்ட்ரிபியூஷன். அவரை நான் எப்படி நினைக்கிறேன்னா, பாரதிக்கு பிறகு தமிழையும் தமிழ் சிந்தனையையும் நவீனத்துவத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு போன ஒரு முக்கியமான முதல் அவர் அளவுக்கு இந்த மாடர்னிசத்தை வந்து நம்ம மாடர்னிசம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பக்தி இலக்கியம்லாம் போய் பார்க்கணும். அந்த உலாக்கள், அதாவது ஒரு ஊரை பற்றி அந்த கடவுளை பற்றி அதெல்லாம் தான் இலக்கியம்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இவர் பாரதி வந்து ஒரு 10 அடி வச்சாருன்னா இவர் வந்து ஒரு 20-30 அடி இன்னும் பல கதைகள் வந்து என்ன அப்படி தூக்கி போட்டிருக்கு, மிரட்டி இருக்கு. ஆனா அவர் காலகட்டத்தில் அவரை மதிக்கல. ராஜாஜியே அவரை பத்தி ரொம்ப மட்டமா எழுதியிருக்காரு, அவருக்கு புதுமைப்பித்தனுக்கு எழுத தெரியலன்னு. இது வந்து அதனாலதான் நான் தமிழ் சொசைட்டியை வந்து ரொம்ப ஒரு பிலிஸ்டைன் சொசைட்டின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறது. இங்க உள்ள இன்டலெக்சுவல்ஸ், இங்க இருக்கிற விஐபி, இருக்கிற பெரியவர்கள் வந்து இலக்கியவாதிகளை கொண்டாடி இருக்கணும். பாருங்க, பாரதிக்கு நோபல் அவார்டு கிடைக்கல, அது மட்டும் இல்ல, ஒரு பட்னி கிடச்சி செத்து போயிட்டாரு. பட்னி தானே, வறுமையில தான் கிடந்தாரு. ஒரு ரொம்ப மோசமான ஒரு வீட்டுல வறுமை. அவர் வந்து ஜட்ஜு கிட்டையும், அவன் ஜட்ஜெல்லாம் ஃப்ரெண்டு, போலீஸ் கமிஷனர்கிட்டையும் பேசிட்டு வீட்டுக்கு வருவாராம். வீட்டுல வந்து பார்த்தா அரிசி இருக்காது, ஒரு கணவர் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு, பார்த்தா கையில ஒன்று இருக்காது. இப்படி ஒரு வறுமையில செத்து போனவர். ஆனா அதே காலகட்டத்தில் வாழ்ந்த தாகூர் நோபல் விருது பெற்றார். ஏன்னா அந்த சமூகம், வங்காள சமூகம் தாகூரை கொண்டாடியது. தாகூர் இறந்த போது என்டையர் பெங்காலே கல்கத்தாவை நோக்கி சென்றதுன்னு பத்திரிகையில் எழுதியிருக்கான். வங்காளத்தின் எல்லா ரயில்களும் சாந்தி நிகேதனை நோக்கி சென்றன அப்படின்னு எழுதுறான் பத்திரிகையில. ஆனா பாரதியாருக்கு 8 பேர் வந்திருக்காங்க சாவுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அசோகமித்திரன் சாகும்போது 2 வருஷமோ 3 வருஷமோ முன்னால சாகும்போது 20 பேர் வந்திருந்தாங்க. 20 பேரும் அவரோட ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும். அசோகமித்திரன் ஒரு மேதை, தமிழ் சமகால தமிழ் இலக்கியத்துல எனக்கெல்லாம் ஆசான். அந்த மாதிரி நமக்கு ஆசான் புதுமைப்பித்தன். அவர் எழுதுறாரு, இந்த தமிழ் சமூகத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் என்னுடைய வாழ்க்கை பூராகவும் நான் செலவழித்திருக்கிறேன். இந்த கடிதம் எழுதும்போது அவருக்கு 39 வயசோ என்னமோ. செலவழித்திருக்கிறேன். க்ஷயரோகத்தால எனக்கு மருந்து வாங்க காசு இல்லை. நண்பர்கள், இந்த சமூகத்தினரும் நண்பர்களும் சக எழுத்தாளர்களும் எனக்கு பண உதவி செய்ய வேண்டும்னு எழுத சொல்றாரு. அவருக்கு எழுத முடியல கையால, பக்கத்துல இருக்கிறவர் கூப்பிட்டு எழுத சொல்றாரு. மறுநாளே செத்துடுறாரு. அவருக்கு மருந்து வாங்க காசு இல்லாம. இப்படி நமது ஆசான்களை பட்டினி போட்டு கொன்ற சமூகம் நம்முடையது. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணுங்க. படிக்கிறது தான் என்ன, 40 வயசுலாம் சாகிற வயசா? அப்படி ஒரு நமது ஆசான். நம்ம என்ன மொழிங்கிறோம், அடையாளங்கிறோம், தமிழ் பெருமை பேசுறோம். எது 4000 5000 ஆண்டுகளாக தமிழை எது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது? தமிழ் அடையாளம் என்றால் என்ன? தமிழ் என்றால் என்ன? தொல்காப்பியம், தொல்காப்பியம் தானே அடையாளம். தொல்காப்பியத்துல என்ன சொல்றாரு? தொல்காப்பியர்னா பல சூத்திரங்கள்லாம் சொல்லும் போது ஒரு 4 சூத்திரத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்றாருன்னா, என்றார்கள் என்பனார் புலவர். என்னுடைய முன்னோர்கள் அப்படி சொல்லுவாங்கிறாரு. அதனால தொல்காப்பியம் முதல் நூல் இல்லை, அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதை தொகுத்த நூல். அப்ப இது 2000 வருஷம்னா இன்னும் 4000 வருஷம், மொத்தம் 5000 வருஷத்துக்கு மூத்த குடியுது. இதெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறது வள்ளுவனும் கபிலனும் பரணரும் கம்பனும் இளங்கோவும், இந்த எழுத்தாளர்கள் தான்.
அப்ப நம்ம எழுத்தாளனை பட்டினி போட்டு கொண்டா என்ன அர்த்தம்? படிங்க. அதனால புதுமை பித்தன் தொகுதியை சொன்னேன். அடுத்து பொதுவா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல நான் எழுதிய புத்தகத்தை நான் சொல்ல மாட்டேன். விதிவிலக்காக இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம், இது நான் எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா எழுத்தாளர்கள், இவர்களை பற்றிய புத்தகம்ங்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பழுப்பு நிற பக்கங்கள்னு பேரு. முதல் தொகுதி, 2ஆம் தொகுதி, 3ஆம் தொகுதி, 3 தொகுதிகள். இந்த தொகுதிகள்ல தமிழ், சமகால தமிழ் இலக்கியத்துக்கு யார் யார் என்னென்ன செய்தார்கள் ஆதாரங்களோட. இப்ப தஞ்சை பிரகாஷ்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, அவரோட கதைகள்ல இருந்தும் சிலதை எடுத்து போட்டு நிறுவி, அதுக்காக நான் ஒரு 3 வருஷம் ராப்பகலா உழைச்சேன். ஆனா அது முக்கியம் இல்லை, அந்த எழுத்தாளர்கள் தான் முக்கியம். இது உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும். இதை படிச்சா போதும், அவங்கள நீங்க தூக்கிடலாம். அப்படியே சார்வாகன் ஒரு அன்னோன் ரைட்டர், அற்புதமான எழுத்தாளர். அவரோட அமர பண்டிதர்னு ஒரு கதை இருக்கு, அப்படியே அற்புதம். அப்படிப்பட்ட எழுத்தாளர்களையும், நாமுத்துசாமின்னு, நாமுத்துசாமி ரொம்ப வெல் நோன் ரைட்டர், அசோகமித்ரன், தி ஜானகிராமன் சொன்னல. அப்படி இவங்களை எல்லாரும் பற்றியான ஒரு அறிமுக நூல் 3 வால்யூம், ஒரு 1000 பக்கம் வரும். அதை வாங்கி படிக்கிறது நல்லது. இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதற்காக நன்றி சார். நன்றி. செலிபிரிட்டியோட இன்டர்வியூ, சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.